மாணவர்களை படின்னு சொல்கிற தலைவர் ஒரு பக்கம், இளைஞர்களே குடின்னு சொல்கிற தலைவர் இன்னொரு பக்கம். யார் வேணுன்றதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு குருட்டு கணக்கு ஒன்று போட்டுட்ருக்காங்க. அது இதுக்கப்புறம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் ஸ்மார்ட் வாட்டர்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த போட்ட மாலையில் இருக்க பூ கூட காயில் பார்த்தா சாயந்தரம் அது வேலை செய்யும் போது என்னையை தூக்கி உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்த நீங்கள் உங்களை நான் அந்த மாதிரி விட முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் விட்டு இறங்கி வராருன்னு போது எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சிக்கே இடம் இருக்கும். மக்கள் இதை எல்லாத்தையும் புரிஞ்சிக்கணும். கேரளா போனால் கல் குடிக்கிறேன், ஆந்திரா போனால் கல் குடிக்கிறேன், தவறு இல்லை. இங்கே மட்டும் தான் அது தவறுங்கிறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்க அரசியலை பிரித்து பார்க்க மக்களுக்கு தெரியும். இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி பேண்ட கட்சின்றாங்கல்ல, அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் தான். அதாவது 30-40 வருஷம் 50 வருஷம் நாங்கள் பழந்தின்னு கொட்டை போட்ட கட்சின்றாங்க. ஆனால் அவங்க நடந்துக்கக்கூடிய நடத்தையெல்லாம் பார்த்தா கீழ்த்தரமாக காரி துப்புற மாதிரி இருக்குது. ஒரு வீட்டோட தகப்பன் அப்படின்னும் போது அந்த தகப்பன் வந்து ஈனத்தனமாக நடந்துக்கிட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒன்று பண்ணுற, உன் கட்சியில் கொள்கை நல்லா இருந்துச்சு, அது உண்மையிலேயே அதோட மேலே ஒரு பிடிப்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர போகிறானுங்க. நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னாக்கா சும்மாக்கிறவன லோன் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன பண்ணுற, ஃபேக்காக கொண்டு போயிட்டு அவன்கிட்ட ஒரு உறுப்பினர் கார்டை கொடுக்குற, அதை கிழிக்கிற மாதிரி பண்ணுற, என்னென்னவோ பண்ணி போடுற.